ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. இந்த ரீடிங்கில் வர பர்சன் உங்கள் பர்சன் இல்லை. ஓகேங்களா, வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். இந்த ரீடிங் உங்களுக்கானது இல்லை. ஓகே, உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். நோ காண்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் யூனிவர்ஸ். ஸ்பிரிட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். நோ காண்டாக்டில் இருக்காங்க, ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப்பாக இருக்கலாம், ஒரு செப்ரேஷன், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஏதோ ஒன்று. இப்போ நோ காண்டாக்டில் இருக்காங்க. ஓகே, என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க, அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு கார்டு ஜம்ப் ஆகிருந்தது. வாட் இஸ் இட்? 8 of cups. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 6 of wands. ஓகே, 2 of swords. ஓகே, 7 of cups. அண்ட் தி எம்ப்ரஸ். ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து 8 of swords வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ மொத்தமாக இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ், நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8 of cups வந்திருக்கு. உங்கள் பர்சன் வந்து இப்போ வந்து ஒரு எமோஷ்னலி வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு காரணம் வந்து ஒரு கில்ட் அண்ட் கன்ஃபியூஷன் ரெண்டுமே இருக்குது. விலகி போனாலும், தூரத்தில் இருந்தாலும், உங்கள் கூட நோ காண்டாக்டில் இருந்தாலும் மனசு முழுக்க வந்து ஒரு கிளியராக இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே கிடைக்கல. திடீர்னு விலகி போயிருக்காங்க. ஓகே, சடனாக ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. சடனாக நோ காண்டாக்டில் போயிருக்காங்க. உங்களுக்கே கூட என்ன ஏதுன்னு புரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, திடீர்னு உங்கள் பர்சன் விலகின மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். ஓகே, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வெளிப்படையாக எதையுமே சொல்லாமல் உங்களை விட்டு போயிட்டாங்க. காரணம் புரியாமல் நீங்கள் குழம்பி போயிருக்கீங்க. உங்கள் பர்சன் திடீர்னு உங்ககிட்ட விலகியிருக்காங்க. இப்போது அவங்க மனசில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு. நிறைய ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஏதோ ப்ராப்ளம்ஸ், அவங்களோட தனிப்பட்ட முறையில் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அதனால் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து விலகிறது தான் அப்படின்னு சொல்லி அவங்க விலகிட்டாங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டு. பட் விலகினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அவங்க மைண்டு கிளியர் ஆகலை. ஓகேங்களா, நான் விலகினது சரிதானா அப்படின்ற ஒரு குழப்பம், கேள்விகள்லாம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேனா, அவங்கள விட்டு வந்திருக்கலாமா, வராமல் அவங்க கூடவே இருந்திருக்கலாமா, நான் செஞ்சது சரிதானா அப்படின்ற கேள்விகள் வந்து அவங்கள இப்போ போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ 8 of cups மூலயமா அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். அடுத்து 6 of wands. ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு ரொம்ப ப்ரைட், ஈகோ, அந்த செல்ஃப் இமேஜ் இதெல்லாம் தான் அவங்கள ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது மூலயமா தான் அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு நாளுமே இப்படி தான் அவங்க கடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் அவங்கள வந்து ஒவ்வொரு நாளையும் கடக்க வச்சிட்ருக்கு. ஓகே, உங்கள் முன்னாடி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது, உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷனும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஈகோ அண்ட் ப்ரைடு இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு தாட் வருது, நான் தான் ஃபஸ்ட் மூவ் பண்ணணுமா. அவங்க தான் விட்டுட்டு போனாங்க, அவங்க தானே வரணும். பட் ஆனால் விட்டுட்டு போயிருக்காங்க. போயிட்டு திரும்ப வரலாமா வேணாமா, ஃபஸ்ட் மூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ப்ரைடுன்னு சொல்கிறத விட அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டு, கொல்லாமல் வந்துட்டோமே, இப்போ திரும்ப எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டும் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சியாலேயும் வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம வேணும்னு நினச்சிருந்தா அவங்களே நம்ம கூட நம்ம விட்டு விலகினாலும் அவங்க நம்ம பின்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னும் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, அந்த இடத்துல ஸோ ஈகோ, ப்ரைடு, கில்ட் எல்லாமே தான் இருக்குது அவங்கக்கிட்ட. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 of swords. இந்த இடத்துல டிசிஷன் பிளாக் இருக்குங்கிறது இந்த 2 of swords மூலயமா நமக்கு தெளிவாக தெரியுது. உங்கள் பக்கம் வரணுமா, அதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா, உங்கள் கூட ரீகன்சைல் பண்ணலாமா, உங்களோட கனெக்ட் ஆகலாமா அப்படின்ற ஒரு டவுட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேண்டாம், விலகி வந்துட்டோம், விட்டுட்டு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போவோம், போயிடலாமா, அந்த மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம். ஓகேவா, ஸோ திரும்பவும் உங்ககிட்ட வரதா இல்லை விட்டுட்டு ஒரு வழியாக அப்படியே போயிடலாமா அப்படிங்கிறது தான்
ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்தில் தான் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. உங்களை விட்டு விலகிறதா இல்லை திரும்ப வரதா, ஓகேங்களா? இதுதான் வந்து அவங்க சிக்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அவங்களோட மனசு என்ன சொல்லுது, மைண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. எதை வந்து 2 டிசிஷன் வருது. ஒன்று உங்கள் கூட வரணும், இல்லைன்னா உங்களை விட்டு விலகணும். ஓகே, இதில் எதை எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ரெண்டுத்தையுமே வந்து அவங்க அக்செப்ட் வரவும் மனசு இல்லை, விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 7 ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் வந்து இப்போ நிறைய பாசிபிலிட்டிஸ் பற்றி யோசிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனாலும் அந்த இடத்துலையும் கிளாரிட்டி இல்லை. ஓகே, அங்கேயும் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள எந்த பாதையில் போகிறது, என்ன பண்ணுறது, எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பிட்டுருக்கு. ஓகேங்களா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு ஃப்யூச்சர் பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாதியிலேயே முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ இந்த 7 ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் அண்ட் ஃபேண்டசி ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது உங்கள் பர்சன்கிட்ட. ஓகேங்களா, உங்களை பற்றி ட்ரீம் பண்ணுறாங்களா அப்படின்னா எஸ், ஆமாம், ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை நோக்கி வரத்துக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா, இல்லை, நோ, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரல. கிளாரிட்டி வந்தால் தானே ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் வேணுமா வேணாமா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணலை. உங்ககிட்ட வரணுமா வேண்டாமா டிசைட் பண்ண முடியல. ஸோ வந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியல. டிசிஷன் பிளாக் இருக்குது, மென்டல் பிளாக் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அந்த 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் வேறு நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் வந்திருந்தது. ஸோ அந்த கார்டு தான் மொத்தமாக அவங்களோட எனர்ஜி சொல்கிறது. ஸோ அவங்களால எதையுமே ஒரு கிளியராக டிசிஷன் எடுக்க முடியாததுனால ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க இப்போது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா தி எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கார்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து இன்னுமே நீங்கள் முக்கியம். அதனால தான் அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல. விட்டுட்டு போயிடலாமே, ஈஸியாக போக முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க லைஃப்பில். உங்கள் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அவங்களால உங்களை விட்டுட்டு போக முடியல. அவங்களுக்கே தெரியாமல் உங்களை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க, உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கூட வந்து ஒரு நர்ச்சரிங் எனர்ஜியை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு எமோஷ்னல் கம்ஃபர்ட் வந்து உங்ககிட்ட தான் கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ அந்த மேக்னட்டிசம் வந்து இன்னுமே உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அலைவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அது எம்ப்ரெஸ் கார்டு மூலயமா உங்கள் பர்சனுக்கு, அதாவது நோ கான்டாக்டில் இருக்கிற அந்த உங்கள் பர்சனுக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஸ்பிரிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருந்தது இல்லையா? ஸோ இதுதான் அவங்களோட உண்மையான நிலை. ஓகேங்களா, அவங்க வந்து தன்னைத்தானே வந்து ஒரு செல்ஃப் மென்டல் ப்ரிசனில் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களையே வந்து அவங்க மென்டலி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மென்டல் ப்ரீசனுக்குள்ளே அவங்கள போட்டு அவங்க அடைச்சி வச்சிட்ருக்காங்க. ஓகேவா, வந்துடணும், வெளியில் உங்ககிட்ட வந்துடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் ஈகோ, ப்ரைடு, ஃபியர்ஸ், ஓவர் திங்கிங் இது எல்லாமே வந்து அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்கு. ஓகே, அந்த ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல அவங்களால எடுக்க முடியல. ஒரு ஸ்டக்காகி நிற்கிறாங்க. அவங்களே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நடக்க வேண்டிய இடத்துல வந்து நடக்காமல் அதை தடுக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இப்போ வந்து அவங்களையே அவங்க வந்து சிக்கலில் மாட்டி வச்சு சிக்க வச்சிட்ருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இந்த 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்லுது. ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன இப்போது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களை விட்டு விலகி போனது சரியான முடிவா அப்படிங்கிறத பற்றி அவங்க தொடர்ந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஓகேங்களா, நம்ம எடுத்தது சரியான டிசிஷன் தானா, விட்டு விலகி வந்துட்டோமே, இது சரிதானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட வந்து உங்களை பற்றி ஒரு நல்ல அட்மைரேஷன் இருக்குது, உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டுருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, பேக் அண்ட் ஃபோர்த் டிசிஷன் கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு பர்சன் அப்படிங்கிறத அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் நீங்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஃபியர், ஈகோ, ஓவர் திங்கிங் இந்த எல்லாமே சேர்ந்து அவங்களோட ஃபார்வர்ட் ஆக்ஷனை வந்து ஸ்லோவாக்கிட்டுருக்கு. ஃபார்வர்டாக எந்த ஆக்ஷனும் பண்ண விடாமல் அவங்கள கட்டி போட்டு வச்சிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட
கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து தைரியமாக வந்து இப்போது வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க போகிறதில்ல. ஓகே, ஆனால் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகவும் முடியலை அவங்களால. ஓகேங்களா, அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடு, ஃபியர், ஓவர் திங்கிங் இது எல்லாத்தையும் அவங்க எப்போ தள்ளி வச்சுட்டு வராங்களோ அப்போ தான் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்குள்ளெல்லாம் சிக்கி இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட அவங்க வரத்துக்கான வாய்ப்பு கம்மி, உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. எப்போ அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட்டுன்னு அவங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வருதோ அப்போ தான் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது. ஓகேங்களா, அடுத்த ஒரு ரீடிங்கில் நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்கள் எனர்ஜி இல்லை, இது உங்கள் பர்சனோட எனர்ஜி இல்லை, இந்த ரீடிங் உங்களுக்கானது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.